வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியோட. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகன் மகிமையை பற்றி பார்க்கலாமா? இது திருச்செந்தூரில் நடந்த நிகழ்ச்சி. இது அங்கே திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமுகநேரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பேர் வேல்முருகன். அவர் வழக்கமாக தைப்பூசத்தப்ப நீர்மோர் கொடுக்கறது வழக்கம். நீர்மோர் கொடுக்கறது அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷங்களாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை இந்த தடவை அவருக்கு 65 வயசாகுது. இந்த தடவை அவர் நீர்மோர் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு பெரிய கலக்கம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, அவருக்கு நல்ல ஒரு 10 நாளாகவே ரொம்ப காய்ச்சல் இருந்தது. அதில் உடம்பு ரொம்ப சோர்வு அடைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் கையிலையும் இந்த தடவை காசு இல்லை. அதனால் நம்ம எப்படி தெம்பாக எழுந்திரிச்சு நம்ம நீர்மோர் கலக்கி கொடுக்க போகிறோம், கையிலையும் பணம் இல்லாமல் இருக்குது, நம்ம யாருக்கிட்ட கை மாற்றுவாங்கிறது, இப்படி பெரிய குழப்பம் அவர் மனசில் சூழ அவர் இன்னுமே கொஞ்சம் சோர்ந்து போயிருக்காரு. இருந்தாலும் அவர் நம்பிக்கையை கைவிடலை. என்ன, முருகா, பக்தர்களுக்கு நான் நீர்மோர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக, உனக்கு தெரியும், நான் எப்படியாவது இதை செய்யணும், என்ன அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாதுப்பா, என்ன இந்த தைப்பூசத்தப்போ நான் நீர்மோர் கொடுக்க ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு வேண்டிக்கிறாரு. தைப்பூசத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இவர் சோர்வாக படுத்திருக்காரு. அப்போ வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. என்னன்னா, அப்போ யாருன்னு கேட்குறாரு. நீங்கள் தான் வேல்முருகனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம். என்னென்னா, இங்கே நம்ம ஊரில் மருத்துவ முகாம் நடக்குது. எல்லாரும் இலவசமாக மருத்துவ சிகிச்சையெல்லாம் பெற்றுக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், நீங்கள் காய்ச்சலாக படுத்துருக்கீங்க, உங்களால் எந்திரிச்சு கூட வர முடியாதுன்னு, அதனால் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரும் 2 பேரும் வர்றாங்க. என்ன ஒரு 102 டிகிரி இருக்குது, இப்படி படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு தவறாமல் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. இவர் முருகப்பெருமானே நமக்காக அனுப்பிச்சிட்டாங்க பாருங்கள் டாக்டரையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷம் மாத்திரையை போடுறாரு. ஒரு 2-3 மணி நேரத்தில் கொஞ்சம் காய்ச்சல் குறையுது. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா தெம்பாக ஃபீல் பண்ணுறாரு. வாசலில் உட்கார்றாரு. உட்கார்றப்ப அவர் ஒவ்வொரு வருஷமும் நீர்மோர் கலக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நினச்சி பார்ப்பார். இவர் நீர்மோர் கொடுக்குறதுனா ரொம்ப சாதாரணமாக இல்லை, அதுக்கு ரொம்பவே மெனக்கிடுவார். எப்படின்னா, ஒரு வருஷமும் தைப்பூசத்துக்கு முதல் நாள் காலையில் போய் பக்கத்து கிராமத்தில் போய் பசும்பால் ஒரு இந்த பண்ணையில் போய் ஒரு 5 லிட்டர் வாங்கிட்டு நல்லா காய்ச்சி முதல் நாள் உரக்கூத்தி வைப்பார். அது உறைஞ்ச உடனே அப்படியே கெட்டி தயிராக 2 பெரிய கேனில் எடுத்துக்கிட்டு இங்கே பழனி போயிடுவார், திருச்செந்தூர் போயிடுவார். போன உடனே அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தயிராக போட்டு அதில் இது தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே கலக்குவார். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்குவார் பிடிப்புக்காக கொஞ்சம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாம் வாசனைக்காக சேர்த்து உப்பெல்லாம் போட்டு தயார் பண்ணி நல்லா அவர் கலக்கிற நீர்மோர் வாசனை திருச்செந்தூரே மணக்கும். அந்த மாதிரி இது வருஷம் நிறைய பேருக்கு தெரியும். இவர்கிட்ட வாங்கி குடிப்பாங்க. சில பேர் பாட்டிலையே வாங்கிட்டு போவாங்க. இவர் யாருக்குமே உனக்கு ஒரு இவ்வளவுதான் சொல்ல மாட்டார், அவங்க கேட்குற அளவுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் கையிலையும் காசு இல்லை. தன்னோட மகன்கள் 2 பேரும் வெளியூர் போயிட்டாங்க. என்ன, மகனோட குழந்தை பிறக்கிறதுக்காக மனைவியும் அந்த டெலிவரி சமயங்கிறனால அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல எண்ணங்கள் அப்படியே அப்படியே உட்காந்துருந்தார். அப்போ இவரை தேடி ஒருத்தர் பைக்கில் இறங்குறாரு. இறங்கினோடனே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கண்ணை இடுக்கிட்டு பார்க்குறாரு. உடனே, என்னங்க என்னை தெரியலையா, என்ன நான் தான் முத்துவேல், என்ன ஆமாம் சீட்டு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், நாங்கள் ஊரில் எல்லாரும் உன்ட்ட பணம் கட்டியிருந்தோம், இப்படி பண்ணிட்டு நீ காணா போயிட்டியப்பா அப்படின்னு. உடனே, இருங்க ஐயா, அதை சொல்ல தான் வந்திருக்கேன். என்ன, அப்போ நான் ஊரை விட்டு போகிறத தவிர வேறு வழியே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் உங்களை யாரையும் நான் ஏமாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. இப்போ நல்ல பணம் சம்பாதிச்சுட்டேன். இப்போ எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டு ட்ரெயினில் நான் கிளம்புறேன். என்ன, முதல்ல உங்களை பார்த்து கொடுக்கணும்னு தோணுச்சு. நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு சீட்டு போட்டிருந்தீங்க, ஏன்னா 5000 ரூபாய் வரைக்கும் கட்டியிருந்தீங்க.
கூட 2000 சேர்த்து இந்தாங்க 7000 வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் கையில் வந்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே முருகா முருகா முருகான்னு இவர் கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு. என்ன இப்படி தேடி வந்து இப்படி டக்குன்னு நம்மக்கிட்ட கையில் பணமும் வந்துருச்சு, இது முருகப்பெருமானோட மகிமையை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு உடனே பால் வாங்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சார். எல்லாம் பண்ணி உரக்கூத்தி எல்லாம் பண்ணி தயிரெல்லாம் தயார் பண்ணி வந்து காலையில் தைப்பூசத்தன்னைக்கு அது காலையில் வந்து எடுத்துக்கிட்டு நின்னா, அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்னங்கய்யா அப்படி 2 கேனோட நிற்கிறீங்க, இன்றைக்கி பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கு இங்கே, என்னை இன்றைக்கி பண்ணினாதான் நமக்கு எல்லாம் ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பஸ்ஸு இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே, என்னப்பா இப்படி ஒரு சோதனையாக கடைசி நேரத்தில் பஸ்ஸில் என்ன நான் எப்படி போவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது. ஐயா நீங்கள் எங்கே போகணும்? திருச்செந்தூருக்கா? வாங்க காரில் ஏறுங்க. இல்லைப்பா கார்லெல்லாம் போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறாரு. இல்லைங்க ஐயா நீங்கள் ஏறுங்க, நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, சும்மா எங்களோட டீ செலவுக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஏற்றிக்கிட்டு பின்னாடி 2 கேனு பெரிய கேனை வந்து கார் டிக்கியில் வச்சு கொண்டு போய் திருச்செந்தூரில் கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. உடனே இவர் வந்து இறங்குறப்ப அப்படியே பார்க்குறாரு, இது வந்து முருகப்பெருமான் நம்மளை எப்படி கொண்டு வந்து வசதியாக கொண்டு வந்து பணத்தையும் கொடுத்து இந்த நீர்மோர்வா இருக்கிற நிகழ்ச்சியை வந்து எப்படி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த காரில் வந்து பெருசாக எழுதி போட்டிருந்தது, என்ன திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு. அதனால் திருச்செந்தூர் முருகன் வந்து நம்மளை வந்து தீவிரமாக நம்ம வந்து முருகனை நினச்சி நம்ம வேண்டினோன்னா எந்த நேரமும் அவர் வந்து நம்மளை கைவிட மாட்டார், நம்ம கூடயே இருப்பார். நம்மளோட பிரச்சனையை வந்து அவருக்கு சொல்லணுங்கிறதே இல்லை, அவருக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அப்படியே நம்மளை வந்து அரவணைச்சு நம்ம பிரச்சனைகளெல்லாம் அப்படியே தீர்த்து வைப்பார். வேலும் மயிலும் துணை. வாழ்த்துக்கள்.